அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, வீட்டு பூஜை அறையில் வைக்க வேண்டிய சாமி படங்கள் என்ன, அந்த படங்களை எந்த முறையில் வைக்க வேணும், வீட்டு பூஜை அறையில் வைக்கக்கூடாத பொருட்கள் என்ன என்பதை பற்றிய தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். ஜோதிட ரீதியாக உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்குமே சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களோட வீட்டு பூஜை அறையில் என்ன சாமி படங்கள் வச்சுருக்கிறீங்க என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வாடகை வீட்டில் இருந்தாலும் சரி, சொந்த வீட்டில் இருந்தாலும் சரி, நம்ம வசிக்கக்கூடிய இடத்துல நம்மை காக்கக்கூடிய தெய்வத்திற்கு என்று ஒரு தனியாக இடம் ஒதுக்க வேணுங்க. தெய்வத்தினுடைய அருள் நிறைந்திருந்தால் தாங்க நம்முடைய வாழ்க்கையில் அனைத்து நலன்களையும் பெற முடியுங்க. சில வீடுகளில் பார்த்தோம்னா தனியாகவே பூஜை அறை இருக்குங்க. ஆனால் வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு, சிறிய வீடுகளில் இருப்பவர்களுக்கும் இப்படியான பூஜை அறை இருக்காதுங்க. அப்படி இருக்கக்கூடியவங்க ஒரு சின்ன இடத்த மட்டுமே பூஜை அறையாக பயன்படுத்திட்டு வருவாங்க. பூஜை அறை அல்லது தெய்வ படங்களை நாம் வைப்பதற்காக ஒதுக்கி இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா சிறியதாகவோ அல்லது பெரியதாகவோ கூட இருக்கலாங்க. ஆனால் அந்த இடம் பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே சுத்தமாகவும் நறுமணம் நிறைந்ததாகவே இருக்க வேணுங்க. பூஜை அறையில் சாமி படங்களை நம்ம எப்பயுமே கிழக்கு, மேற்கு, வடக்கு ஆகிய திசைகளை பார்த்தபடி தான் வைக்க வேணுங்க. தட்சிணாமூர்த்தி, நடராஜர் போன்ற சாமி படங்களை மட்டுமே தெற்கு பார்த்த மாதிரி வைப்பது ரொம்பவே நல்லதுங்க. அதே போல் வீட்டு பூஜை அறையில் இறந்தவங்களுடைய, அதாவது நம்முடைய முன்னோர்களுடைய படங்களை பூஜை அறையில் அல்லது சாமி படத்தோடு சேர்த்து வைக்கக்கூடாதுங்க. தனி அறையில் வச்சுக்கலாங்க. அதே போல் நம்முடைய முன்னோர்கள் வைத்து வழிபட்ட சாமி படங்கள் இருந்துச்சுன்னா, அவைகள் நன்றாக இருந்துச்சுன்னா அதையும் நம்ம வைத்து வழிபாடு செய்யலாங்க. அதில் தவறு ஒன்றும் கிடையாதுங்க. அதே போல் பூஜை அறையில் சேதமடைந்த சுவாமி படங்கள் அல்லது சிலைகளை வீட்டில் வைத்து வழிபடக்கூடாதுங்க. அதே போல் வீட்டில் சிலைகளை வைத்து வழிபடுவதாக இருந்துச்சுன்னா அவை சிறிய சிலைகளாக இருக்க வேணுங்க. தினமும் அந்த சிலைகளுக்கு அபிஷேகங்கள், அலங்காரங்கள், ஆராதனைகள் செய்ய வேணுங்க. நைவேத்தியம் படைத்து வழிபட முடியும்னா சிலைகளை வைத்து வீட்டு பூஜை அறையில் வழிபாடு செய்யலாங்க. அதே போல் ஒரு கோவிலுக்கு போனோம்னா அங்கே இருக்கக்கூடிய சாமி படங்களை வாங்கிட்டு வந்து வீட்டில் மாட்டி வச்சா போதும். அந்த தெய்வம் நம்முடைய வீட்டில் இருக்கணும் நம்ம நினைக்கக்கூடாதுங்க. அந்த தெய்வத்திற்கு உரிய மந்திரங்கள், பதிகங்களை தொடர்ந்து பாராயணம் செய்து கொண்டே இருக்க வேணுங்க. அந்த ஒளியால் ஈர்க்கப்பட்ட பிறகுதான் அந்த தெய்வ படத்திற்கு உரு ஏறி அந்த தெய்வத்தினுடைய அருள் நிறைந்திருக்குன்னு சொல்லலாங்க. உரு ஏற திரு ஏறு என்பதும் சிலரது வீடுகளில் தெய்வ படங்கள் தங்களோட பேசுவது போல இருப்பதற்கும் இதுதாங்க காரணம். பூஜை அறையில் அனைத்து சாமி படங்களையும் வைக்க வேணும் என்பதற்காக அடைத்தது போல சாமி படங்களையோ அல்லது ஒரு படத்தின் மேலே மற்றொரு படத்தை சொருகி வைக்கக்கூடாதுங்க. வீட்டில் வைத்திருக்கக்கூடிய தெய்வத்தினுடைய படம் தெளிவாக தெரியும்படி சாமி படங்களை வைக்க வேணுங்க. அதே போல் புதுசாக வீட்டிற்கு குடி போகிறோம், வீட்டிற்கு கிரக பிரவேசம் செய்ய போகிறோம் என்று கேட்டிங்கன்னா கடைகளில் 5 தெய்வங்கள் ஒன்றாக இருக்கக்கூடிய படங்களும் கொடுப்பாங்க. இதில் நடுவில் விநாயகர், ஒரு பக்கத்தில் சரஸ்வதி மற்றும் லட்சுமி அவர்களுக்கு அருகில் ஒரு புறம் பார்த்திங்கன்னா திருப்பதி பெருமாள், மற்றொரு புறத்தில் முருகப்பெருமான் இருப்பது போல் இந்த படம் இருக்க வேணுங்க. இந்த படத்தை வீட்டில் வைத்து வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்குன்னு சொல்லலாங்க. ஏன் இந்த 5 தெய்வங்கள் இருக்கக்கூடிய படத்தை வைக்கிறோம் அப்படின்னா, விநாயகர் பார்த்திங்கன்னா வினைகளையும் தடைகளையும் விளக்கக்கூடியவருங்க. சரஸ்வதி தேவி அறிவு, ஞானம், கலைகளில் தேர்ச்சி ஆகியவற்றை கொடுக்கக்கூடியவங்கன்னு சொல்லலாங்க. மகாலட்சுமி பார்த்திங்கன்னா செல்வ வளங்களை கொடுக்கக்கூடியவள். திருப்பதி பெருமாள் பார்த்திங்கன்னா குடும்ப ஒற்றுமையை தரக்கூடியவர்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் மகிழ்ச்சி, செல்வத்திற்கும் உயர்விற்கும் காரணமாக இருக்கக்கூடியவர் திருப்பதி பெருமாள்னு சொல்லலாங்க. கையில் வேலுடன் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் நமக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, யாமிருக்க பயமன் என ஓடி வந்து அருள் செய்வாருங்க. வெற்றிகளை தரக்கூடியவர் முருகப்பெருமான்னு சொல்லலாங்க. இந்த அனைத்து நலன்களும் ஒன்று சேர கிடைக்க செய்யக்கூடிய இந்த சுவாமி படத்தில் வீட்டில் வைத்து வணங்குவது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. இந்த சாமி படங்கள் மட்டும் இல்லைங்க, அம்மனுடைய படம், சிவனுடைய படம் கூட வைத்து வீட்டில் வழிபாடு செய்யலாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய இஷ்ட தெய்வ படம் இருந்தாலும் கூட பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்யலாங்க.
திருப்பதி பெருமாள் படத்தை வீட்டு பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லதுங்க. அதே போல் நவகிரகங்களுடைய படங்களை வீட்டில் வைத்து வழிபாடு செய்யக்கூடாதுங்க. நவகிரக தோஷம் இருந்துச்சுன்னா அந்த கிரகத்துக்குரிய தெய்வத்தை மட்டும் வழிபாடு செய்யலாங்க. உக்கிர தெய்வங்களான காளி, பிரித்ரிங்கா தேவி, நரசிம்மர் போன்ற உக்கிர தெய்வ படங்களை வீட்டு பூஜையறை வைத்து வழிபடக்கூடாதுங்க. இந்த தெய்வங்க உக்கிர வடிவம் கொண்டிருப்பதற்கு காரணமே தன்னை சரணடைந்த பக்தர்களை காப்பதற்கு மட்டும்தாங்க. அதனால இந்த தெய்வங்களுடைய உருவங்களை வீட்டில் வைத்து வழிபடலாங்க. எந்த தெய்வத்துடைய படம் வீட்டில் இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரிங்க, குலதெய்வத்தினுடைய படம் நிச்சயமாக வீட்டில் இருக்க வேணுங்க. குலதெய்வத்தினுடைய படத்திற்கு தினமும் பூ போட்டு கற்பூரம் காட்டி ஏதாவது ஒரு நைவேத்தியமாக படைத்து வழிபாடு செஞ்சோம்னா குடும்பத்தில் நன்மைகள் கிடைக்கணும்னு சொல்லலாங்க. அதே போல் யந்திரங்களை வீட்டில் வச்சு வழிபடலாங்க. ஆனால் அந்த யந்திரத்தில் அடைக்கப்பட்டுள்ள தெய்வத்திற்கு எவ்வளவுதான் தினமும் மந்திர ஜபம் செய்து வழிபட்டு வந்தாலும் 12 ஆண்டுகள் மட்டுமே சக்தி இருக்குங்க. அதற்கு பிறகு அது சாதாரண தகடாக மாறிவிடுங்க. அப்படி சாதாரண தகடாக மாறிய பிறகு ஏதாவது துர்சக்தி வீட்டில் இருந்துச்சுன்னா அதை ஈர்த்து வைத்து கொள்ளுங்க. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா நல்ல சக்தி பூஜை செய்வதற்கு பதிலாக துர்சக்திகள் பூஜை செய்யும் நிலைமை ஏற்பட்டு விடுங்க. இதனால் முடிஞ்ச வரைக்கும் எந்திரங்களை பூஜையர்கள் வைத்து வழிபடுவதை தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லதுங்க. நமக்கே தெரியாமல் நம்ம செய்யக்கூடிய ஒரு சில தவறுகளால் கூட நம்முடைய பூஜை அறையின் பலன் நமக்கு முழுமையாக கிடைக்காதுங்க. பொதுவாகவே பூஜை அறையில் இரும்பு சம்மந்தப்பட்ட பொருட்களை பயன்படுத்தக்கூடாதுங்க. இரும்பு சம்மந்தப்பட்ட பொருட்களை நம்ம பூஜை அறையில் வைக்க மாட்டாங்க. ஆனால் எவர் சில்வர் சம்மந்தப்பட்ட பொருட்களை பூஜை அறையில் பயன்படுத்துவாங்க. இன்றைக்கி வரக்கூடிய எவர் சில்வர் பாத்திரமெல்லாம் பார்த்திங்கன்னா இரும்பு கலந்துதாங்க விற்கப்படுது. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா ஊதுபத்தி ஸ்டாண்டு, காமாட்சி அம்மன் விளக்குக்கு கீழே வைக்கக்கூடிய தட்டு, கிண்ணம், இப்படிப்பட்ட பொருட்கள் எவர் சில்வரில் வைக்க வேணாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா இறைவனுக்கு நெய்வேத்தியமாக படைக்கக்கூடிய பால் வைப்பதற்கான எவர் சில்வர் டம்ளர் தட்டை பயன்படுத்தக்கூடாதுங்க. பித்தளை, செம்பு, வெள்ளி, தங்கம் போன்ற பொருட்களை பயன்படுத்தலாங்க. எல்லோராலும் வெள்ளி பொருட்கள், தங்க பொருட்களை வாங்க முடியாதுங்க. அதுக்கு பதிலாக செம்பு, பித்தளை பாத்திரங்களை வாங்கி பயன்படுத்தலாங்க. அப்படி எதுவுமே முடியலங்கிறவங்க வாழை இலையில் நெய்வேத்தியம் வைப்பதே மிக மிக சிறப்பானதாகவும் சொல்லலாங்க. அதே போல் புது கண்ணாடி டம்ளரில் கூட பாலை நெய்வேத்தியமாக வைத்து வழிபாடு செய்யலாங்க. காமாட்சி அம்மன் விளக்குக்கு கீழே வைப்பதற்காக ஒரு பித்தளையில் தாம்பழத்தட்டை சிறிய அளவில் வாங்கிக்கங்க. வெள்ளி காமாட்சி அம்மன் விளக்காக இருந்தாலும் பித்தளை தட்டின் மேல் வைத்து விளக்கு ஏற்றலாங்க. அதில் தவறு ஒன்றும் கிடையாதுங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா பூஜை அறையில் எப்போதுமே சில இலைகளின் பச்சை வாசனை இருப்பது நிறைவான நேர்மறையான ஆற்றலை கொடுக்குன்னு சொல்லலாங்க. உதாரணத்துக்கு பார்த்தோம்னா வெற்றிலை இல்லாத இறை வழிபாடு செய்ய முடியாதுன்னு சொல்லுவாங்க. வெற்றிலையின் மேலே விளக்கு வைத்து ஏற்றுவது சிறப்பான மற்றும் அற்புதமான பலன்களை கொடுக்குன்னு சொல்லலாங்க. அதே போல் செம்பருத்தி இலையின் மேலே விளக்கு வைத்து ஏற்றுவதும் சிறப்பான பலன்களை கொடுக்குமா. இப்படி இலைகளின் மேல் மணல் அகல் விளக்குகளை வைத்து ஏற்றி வழிபாடு செய்யலாங்க. இப்படி வழிபாடு செய்வதன் மூலமாக வீட்டில் மன நிம்மதி கிடைக்குங்க. அதே போல் மகாலட்சுமியின் பாதங்களில் எப்பொழுதுமே 5 மருதாணி இலைகள் இருக்குமாறு வைத்து கொள்ள வேணுங்க. இந்த இலைகள் காய்ந்தாலும் பரவாயில்லைங்க. இந்த மருதாணி இலையை வாரத்திற்கு ஒரு முறையாவது மாற்றி வைத்து கொள்ளலாங்க. மருதாணி இலைகளை தனித்தனியாக பறித்து ஒரு சின்ன மாலையாக கட்டி அதை மகாலட்சுமி திருவுருவ படத்திற்கு போடும்போது நம்முடைய வீட்டில் ஐஸ்வர்ய கடாச்சகம் பெருகுன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் மன நிம்மதி அதிகரிக்கணும்னு சொல்லலாங்க. இது வரைக்குமே இருந்து வந்த கடன் பிரச்சனைகள் அனைத்துமே படிப்படியாக குறைய தொடங்கிவிடுங்க. அதே போல் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களும் கையில் அந்த மருதாணியை கொஞ்சம் அரைச்சி வச்சுக்கோங்க. வெள்ளிக்கிழமை நாளில் பூஜை செய்யும் பொழுது அந்த பூஜையில் கிடைக்கக்கூடிய பலனும் இரட்டிப்பாக அதிகரிக்குங்க. இந்த சின்ன சின்ன விஷயத்தை கடைப்பிடிச்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் மகிழ்ச்சி அதிகரிக்குங்க. அது மட்டும் இல்லாமல் கடன் பிரச்சனைகள் படிப்படியாக குறையுங்க. வருடத்திற்கு ஒரு முறையாவது குலதெய்வ வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்குன்னு சொல்லலாங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.